அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தம். இன்றைய ஆத்மோபதேசம் ஆத்ம ஆனந்தம் ஓர் அறிமுகம். இதை பற்றி இன்று பார்ப்போம். ஆத்ம ஆனந்தம் என்பது ஜீவாத்மாவின், உயிரின், ஆத்மாவின், ஆன்மாவின் இருப்பு. அதோடைய மூலம் ஆனந்தமயமானது என்று அர்த்தம். இந்த ஆனந்த உணர்வு ஒரு கேள்வி எழும்பலாம். நிரந்தரமானதா? இது மனதால் உருவாக்கப்படுவதா? நிச்சயமாக இல்லை. மனதிற்கும் எண்ண ஓட்டங்களுக்கும் உணர்ச்சி முடிச்சுகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இதில் இல்லை. எப்படி விழிப்புணர்வு எல்லோருக்குள்ளும் இருக்கின்றதோ, அந்த விழிப்புணர்வு நிலையானதோ, நித்தியமானதோ, அதே போல்தான் ஆனந்தம் என்கின்ற உணர்வும் விழிப்புணர்வோடு இணைந்திருக்கின்றது. அந்த ஆனந்தத்தை உணராதனால வேணா சொல்லிக்கலாம், நிரந்தரமில்லாத உணர்ச்சி என்று. பல பேர் அதை வெளிப்படுத்துறாங்க. அது தவறான கருத்து. நன்கு கவனியுங்கள். நான் எதையோ படித்து வந்து சொல்லவில்லை, அனுபவத்தை வெளிப்படுத்துகின்றேன். இதுதான் உண்மையும் கூட. ஆனந்தம் என்கின்ற உணர்வு ஒரு மனிதன் உணர்வதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அல்லது ஏற்படக்கூடிய தன்மை என்னவென்று பார்ப்போம். நல்லா கவனிச்சுங்க. எதை உணர்வதினால் துக்கத்துக்கு செல்கின்றோம், எதை உணர்வதனால் குழப்பத்தில் இருக்கின்றோம், எதை உணர்வதினால் தவறான முடிவுகளை எடுக்கின்றோம், இது எல்லாமே அடிப்படையாக உள் உணர்வை சார்ந்த விஷயம். இந்த ஆத்ம ஆனந்தம் என்கின்ற உணர்வதினால் முதலில் ஏற்படுகின்ற தன்மை திருப்தி, நிறைவு, நிம்மதி, பரிபூரணம். ஒரு மனிதன் தேடுவது திருப்தி தன்மை. இந்த திருப்தி தன்மையை வெளிமுகமாக செயல்களில் ஈடுபடுவதனால் அதை எதிர்பார்க்க துவங்குகின்றது மனம். அது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை. நான் என்னோட பதிவுகளே சொல்லியிருக்கிறேன். வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் தேவை, பொருளாதாரம் தேவை. இதெல்லாம் தேவைகள். இதை நன்கு பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இதை பூர்த்தி செய்வதற்கு என்ன தேவை? அதான் அடிப்படையான கேள்வி. சற்று சிந்தியுங்கள். எல்லா மனிதனும் எதிர்பார்க்கின்ற விஷயம். ஆரோக்கியம் இல்லாத உணவை சாப்பிட்டால் ஆரோக்கியம் கிடைக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆரோக்கியம் இல்லாத உணவை சாப்பிட உணர்ச்சிகள் தூண்டுவதினால், உணர்ச்சி முடிச்சில் சிக்கியனால், அந்த கெட்ட உணவை மீண்டும் சாப்பிட தூண்டுவதினால் சுயநினைவை இழந்து இந்த உணர்ச்சியில் சிக்கி தவறான உணவுகளை மீண்டும் எடுத்துக் கொள்கின்றார்கள். சாப்பிட்ட பிறகு மீண்டும் ஞாபகம், ஐயோ இதை சாப்பிட்டமே. இதை நாம் உள்முகமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இது ஏன் நடக்குது அப்படின்னா, நிறைவு, இந்த பரிபூரணம் என்கின்ற திருப்தியை எதிர்பார்ப்பதினால். இது உண்மை, இது எதிர்பார்க்கத்தான் செய்யும், அது இயல்பு. அதை எதை உணர்வதனால் ஏற்படும் என்கின்ற சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆனந்தம் என்கின்ற உணர்வு, இந்த இருப்பு, இட் இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ், இட் இஸ் எ ஸ்டேட், இட் இஸ் எ சோர்ஸ்.
இந்த இருப்பை உணர்வதினால் திருப்தித்தன்மை பொங்குகின்றது. திருப்தித்தன்மையில் இருப்பதினால் தெளிவான கவனமும் சிந்தனையும் வெளிப்படுகின்றது. அப்போ மட்டும்தான் தேவையானதை நியாய தர்மத்தோடு செய்ய இயலுகின்றது. தேவையில்லாத ஆசையிலும் பேராசையிலும் சிக்காமல், பொறாமையில் சிக்காமல், நிதானத்தோடு வாழ இயங்குகின்றது. இது ஒரு சொல்யூஷனாக நான் சொல்றேன். இது என் வாழ்க்கையில் அனுபவித்த அனுபவம். ஆத்ம ஆனந்தம் என்பது இருப்பு. இதை எல்லா மனிதர்களாலும் உணர இயலும். இதற்கான வழி தியானம். தியானம் நேரடியாக உங்களை உள்முகமாக திருப்புகின்றது. தியானம் என்பதே உள்முகமாக திருப்பக்கூடிய, உள்முகமாக உங்களை எடுத்துச் செல்லக்கூடிய நேரடியான வழிதான் தியானம் என்று பெயர். இந்த தியானங்களை செய்யும் பொழுது உங்களுக்குள் ஆனந்தத்தை உணர்ந்து நிறைவையும் திருப்தியும் நிம்மதியும் உணர முடியும். இது உணரும் போது உங்க கான்சியஸ சரியாக பிரயோகம் செய்ய முடியும். உங்க விழிப்புணர்வை சரியாக பிரயோகம் செய்து நிறைவான வாழ்க்கையை வாழ்வது வெறும் சுலபமாக மாறிவிடும். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மன ரீதியாக உருவாக்கக்கூடிய உணர்ச்சி முடிச்சுகளால் வெளிப்படுத்தக்கூடிய மாயையை புரிந்து கொண்டால் மட்டும்தான் ஆனந்தம் வேறு, மனம் உருவாக்கக்கூடிய இன்பம் துன்பம் வேறு என்று புரியும். இன்பம் துன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது நிரந்தரமில்லாத ஒரு உணர்ச்சி. ஆனந்தம் என்பது உணர்வு என்கின்ற நிரந்தரமான இருப்பு தன்மை. இதை அனுபவிக்காமல் வெறுமனே ஆனந்தமும் நிரந்தரமில்லாது என்று சொல்வது அறியாமை. அதை அனுபவிக்காமல் சொல்வதனால் யாருக்காவது சந்தேகம் இருந்தா இத பண்ணிதான் பார்ப்போமே. சாமி சொல்றாரு ஆனந்தம் என்பது இருப்புங்கிறாரு. இது ஒரு டெம்பரரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறாரு. அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா அதை என்ன பண்ணும்? அதை அட்டன் பண்ணி மெடிடேட் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போதுதான் என்ன தெரியும் நமக்கு, அது உண்மையா இல்லையா என்கின்ற ஒரு முடிவுக்கு வர முடியும். நான் இதை உணர்ந்திருக்கின்றேன், இதிலேயே வாழ்கின்றேன். இதை நோக்கி சில ஃபாலோயர்ஸும் இதை அனுபவிச்சிருக்காங்க, அந்த உணர்வுல வாழ்றாங்க. அந்த உணர்வுல வாழ்றதுனால வாழ்க்கை இனிமையாக எடுத்துச் செல்கின்றார்கள். இது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், மனம் உருவாக்கக்கூடிய மாயை என்கின்ற பரவச நிலை, நிரந்தரமில்லாத பரவசத்தை ஆனந்தம் என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஆனந்தம் என்பது உள்ளுக்குள் பொங்குகின்ற, உள்ளுக்குள் இருக்கின்ற உற்சாகமான சக்தி. வெளியுலக பொருட்களினாலோ உறவுகளினாலோ மனதாலோ இன்டர்பியர் ஆக முடியாத, இதனால் தொடர்பில்லாத தன்மைதான் ஆனந்தம். ஒரு இனிப்பு வாங்கி நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா அது ஒரு டெம்பரரியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா ஒரு டெம்பரரியான சந்தோஷத்தை கொடுக்குது. நீங்க நினைச்சது நடந்தா ஒரு டெம்பரரியான சுகம் கிடைக்குது. இது சுகம். ஆனந்தம் என்பது வெளி உலகத்தில் இல்லை. இது உள்முகமான இருப்பான ஜீவாத்மாவுடைய தன்மை என்பது புரிந்து கொண்டால் மட்டும்தான் இதை நோக்கி நகர இயலும். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, எதை பற்றி கேட்டாலும் இந்த ஆன்மீக கருத்தாக இருந்தாலும் சரி, அதை பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும்.
அது இருக்கா இல்லையா? ஒரு குருநாதர் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகின்றார். ஒரு அனுபவத்தையோ, ஒரு சத்தியத்தையோ, ஒரு ஞானத்தை வெளிப்படுத்துறாருன்னா, அத அவர் சொல்றத பண்ணி பார்த்தா தான் தெரியும். இட் இஸ் ட்ரூ ஆர் நாட். அதை அனுபவிக்காமல் நாம் ஆனந்தம் என்பது சுகம், ஆனந்தம் என்பது மாயை என்று சொல்வது உண்மை இல்லை. வெறுமனே அத பத்தி நெகட்டிவா பேசுவது சரியான ஒரு விஷயமாக இருக்காது. இந்த ஆனந்தம் என்பதை உணர்ந்து பார்த்து, பிறகு அத பற்றி ஃபீட்பேக் சொல்றது சரி. இந்த சத்சங்கத்தின் மூலமாக நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், ஆத்ம ஆனந்தம் என்பது ஒரு அனுபவம் அல்ல. அதோட இருப்புத் தன்மை. இட் இஸ் நாட் a temporary experience. It is a state of consciousness. Is state of ஜீவாத்மா. உயிருடைய இருப்பு. இந்த உணர்வு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதை அனுபவிப்பதனால் திருப்தித்தன்மை ஏற்படுகின்றது, நிறைவுத்தன்மை ஏற்படுகின்றது. இந்த திருப்தியும் நிறைவும் ஏற்படுவதினால் மனிதன் தெளிவான சிந்தனையோடு, முழு கவனத்தோடு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு நிம்மதியான ஒரு சுகமான உணர்வுல இருந்து வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? டென்ஷனா பரபரன்னு எதையாவது பண்ணிட்டு இருந்தா நிச்சயமா அந்த சந்தோஷம் கிடைக்காது. இந்த நிறைவு, திருப்தி என்கின்ற தன்மை ஆனந்தத்தின் வெளிப்பாடு. இதிலிருந்து ஒர்க் பண்ணும்போது உண்மையிலேயே நீங்கள் நினைத்த வாழ்க்கையை நீங்கள் உருவாக்குவீர்கள். இந்த ஆத்ம ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கான வகுப்பாக 3 நிலைகள், 3 வகுப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. 3ஆம் நிலையில் 3ஆம் வகுப்பில் உங்களுக்குள் நீங்கள் ஆத்ம ஆனந்தத்தை உணர இயலும். அது எங்கிருந்தாலும் சரி. இது தொடர்ந்து ஆனந்த மையம் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வகுப்பை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு இந்த சேனல் மூலமாக வெளிப்படுத்துவோம். அப்ப நீங்க கலந்து கொள்ளலாம். நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாவே நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். அதன் மூலமாவே இந்த ஆனந்தம் அனுபவிக்க முடியும். இது வெகு சுலபமே. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. பிறந்தது முதல் இன்று வரை வாழ்ந்திருக்கின்ற நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுப் பாருங்கள். நான் நிறைவோடு, பரிபூரணத்தோடு வாழ்ந்தங்கிற திருப்தி என்னுள் இருக்கின்றதா? இந்த கேள்வி ஆழமாக எழுப்புங்கள். அதற்கான பதில், அதற்கான வழி உன்னுடைய இருப்பை உணர்வதனால் நிச்சயமாக அது ஏற்பட துவங்கும். ஒரு மனிதன் எதிர்பார்க்கிறதே இதுதான். திருப்தி, இந்த உணர்வு. இதை ஆத்ம ஆனந்தம் நேரடியாக அதை உணர வைக்கின்றது. போராட்டம் இல்லாத, கன்ஃபியூஷன்ஸ் இல்லாத, தெளிந்த சிந்தனையோடு ரிலாக்ஸ்டா உங்களுக்குள்ள நிம்மதியாக வாழ இயலும். நான் இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். உங்க எல்லோருக்குள்ளும் இந்த ஆத்ம ஆனந்தம் மலரட்டும். இந்த ஆத்ம ஆனந்தம் என்கின்ற உணர்வை உணர்வீராக. இதை நோக்கி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை நோக்கி நகருங்கள். வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆனந்தமாக வாழுங்கள். மீண்டும் சந்திக்கின்றேன். ஆனந்த நன்றி.